ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேணுதாஸ் ஒரு அருமையான சாட்சி. கேரள மாநிலத்தில் திருவனந்தபுரத்துக்கு பக்கத்தில் கிளிமானூர் என்கிற ஒரு சின்ன கிராமம். அதுல ஒரு கோவில் பணிகளை செய்கிற ஒரு ஆசாரி குடும்பத்தில் 12வது பிள்ளையாக வேணுதாஸ் பிறந்தார். 1961ஆம் ஆண்டு. இவருக்கு 12 வயதெல்லாம் ஆகிற பொழுது வீட்டிலே மிகுந்த வறுமை. இவர்கள் பெற்றோர்களால் இவர்கள் பிள்ளைகளை சரியாக கவனிக்க முடியவில்லை. அப்பாவினுடைய மிக தீவிரமான குடியின் காரணமாகவும் அரசியல் காரணங்களுக்காகவும் அவர் வீட்டில் வருவதில்லை. அம்மா தன்னந்தனியராக பிள்ளைகளை வளர்த்திருக்கிறார். வீட்டிற்கு வருகிற பொழுதெல்லாம் அவர் சமாதானத்தை குலைத்து விடுவார். வேணுதாசினுடைய மூத்த அக்கா விமலா மட்டும் ரகசியமாக ஆண்டவரை அறிந்து ஆராதித்து வந்திருக்கிறார். 3 சகோதரர்களும் ஒரு சகோதரியும் அவர்களுக்கு திருமணமாகி விஜயவாடாவிலே கார் ரிப்பேர் செய்கிற பட்டறை வைத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருந்தார்கள். 7ஆம் வகுப்பு முடித்து 8ஆம் வகுப்பிற்குள் பாதி வந்த சூழ்நிலையில் வேணுதாசுக்கும் எப்படியாவது விஜயவாடாவுக்கு தன்னுடைய சகோதரர்களோடு கூட போய் பணம் சம்பாதித்து தன்னுடைய அம்மாவிற்கு குறைவில்லாமல் உணவு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை மட்டும் மிகுந்திருந்தது. அம்மாவினுடைய குடும்பமும் பூஜை, ஜோசியம், ஹோமம், பிரசன்னம் பார்க்கிறது போன்ற அப்படிப்பட்ட ஒரு அதிகமான காரியங்களிலே ஈடுபட்டிருந்தவர்கள் தான் அம்மாவுடைய தரப்பினரும். ஒருவேளை உணவிற்கு கூட இந்த குடும்பம் மிகவும் கஷ்டப்பட்டிருக்கிறது. இப்படி விஜயவாடாவிற்கு போன இடத்துல வேணுதாஸ் தன்னுடைய ஒரு மாமா அவரை கொண்டு போய் ஒரு ஆலயத்துல எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் இறக்கி விடுவார். 1977ஆம் ஆண்டில இவர் ஆண்டவரை அறிய தொடங்கினார். 18 வயதிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். 18 வயதிலே ஞான ஸ்நானமும் பெற்றுக்கொண்டார். 77ல ஒரு மிகப்பெரிய புயல் விஜயவாடாவை புரட்டி போட்டது. மனிதர்களும் மிருகங்களும் கிட்டத்தட்ட 4000 பேர் மரித்து போன ஒரு சூழ்நிலை அந்த புயலில் ஏற்பட்ட வெள்ளத்தினால. 4 நாட்களாகியும் பிள்ளைகளை பற்றிய எந்த விதமான விவரமும் தெரியாமல் வேணுதாசனுடைய வீட்டுல அப்பாவின் இடத்துல ஊரில் உள்ளவர்கள் எல்லாரும் வந்து துக்கம் விசாரிக்க வர தொடங்கினார்கள். அப்பொழுது விமலா மூத்த சகோதரி சொன்னார்கள், நான் சேவிக்கிற ஆண்டவர் நேற்று ராத்திரியிலே என்னிடத்துல வந்து சொன்னார், அவர்கள் ஒருவருக்கும் உயிர் சேதம் ஏற்படவில்லை, அவர்கள் எல்லாரும் சுகமா இருக்கிறார்கள். அப்பொழுது அப்பா சொன்னார், அப்படிப்பட்ட ஒரு செய்தி நம்முடைய வீட்டிற்கு வருமானால் அன்று முதல் விமலா சொல்லுகிற ஆண்டவரை வழிபட்டு கொள்ளலாம் என்று அப்பா சொன்னார். 5 நாட்களுக்கு பின்பு இவருடைய மூத்த சகோதரர் வாமதேவன் பல கிலோமீட்டர்ஸ் நடந்து பின்பு ட்ரெயின் பிடித்து வீட்டுக்கு வந்து சேர்ந்து விட்டார். வந்து அவர் சொன்னார், நாங்கள் எல்லாரும் பத்திரமாக இருக்கிறோம், ஒருவருக்கும் ஒரு சேதமும் ஏற்படவில்லை. அன்று முதல் இந்த குடும்பம் ஆண்டவரை சேவிப்பதற்கான மனது காண்பித்தது. 19 வயதிலே வேணுதாசிற்கு ஒமானுக்கு மஸ்கட்டுக்கு போவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அங்கே போய் ஜுபேர் ஆட்டோமோட்டிவ் என்கிற ஒரு கம்பெனியில 16 வருடங்கள் வேலை செய்தார். இந்த நாட்களிலே ஒமான் பென்டிகாஸ்டல் அசம்பிளி என்கிற சபைக்கு இவர் போக தொடங்கினார். அங்கே தமிழகத்திலிருந்து அந்த சபைக்கு போன ஜஸ்டின் பிரபாகரன் அவர்கள் இவருடைய தலையிலே கை வைத்து ஜெபித்த பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய விசேஷித்த விதமான வரங்களையும் அபிஷேகத்தையும் வேணுதாஸ் பெற்றுக்கொண்டார். அன்று முதல் தேவனுடைய கிருபையும் விசேஷித்த விதமான வரங்களும் இவருக்குள் கிரியை செய்ய தொடங்கியிருந்தது. பற்பல பாஷைகளை மிக எளிதில் கற்றுக்கொள்ளவும் மனிதர்களோடு கூட சம்பாஷிக்கவும் இவரால் முடிந்தது. தமிழ், சிங்களம், தெலுங்கு, மலையாளம், அரபிக், ஆங்கிலம் போன்ற மொழிகள், எல்லா மொழிகளிலும் மிக எளிதாக பேசுவதற்கு இவருக்கு ஆண்டவர் அப்படிப்பட்டதான ஒரு கிருபையை கொடுத்திருந்தார். அந்த கம்பெனியில இவர்
டிங்கரிங் வேலை செய்வதை வேண்டி விரும்பி பெற்றுக்கொண்டார். ஏனென்றால் இவர் பரிசுத்த ஆவியினால நிறைந்து அந்நிய பாஷைகளிலே பேசுகிறது மற்றவர்களுக்கு கேட்க கூடாது என்று எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்திலே இருக்கிறதை இவர் விரும்புகிற ஒரு பையனாக மாறி போனார். தேவனுடைய ஞானம், விசேஷித்த ஞானம் இவருக்குள்ள இருந்தபடினாலே மற்றவர்கள் எல்லாம் 10 மணி நேரத்திலே செய்கிற வேலைகள் எல்லாம் இவர் 4 மணி நேரம் 3.5 மணி நேரத்தில் எல்லாம் செய்து முடித்து விடுவார். கம்பெனியே இவரை கண்டது, இவருக்கு நல்ல ப்ரமோஷன்ஸை கொடுத்தார்கள். ஒரு டிங்கரிங் டிவிஷனுடைய ஒரு லீட் பர்சனாகவே இவரை மாற்றிவிட்டார்கள். இந்த கம்பெனியில இவர் வேலை செய்கிற நாட்கள் எல்லாம் ராத்திரியிலே போய் தனித்து ஜெபம் செய்ய போவார். என்னால் இவர் கூட இருக்கிறவர்கள் எல்லாரும் ராத்திரி ஆகிற பொழுது மது பழக்கத்திற்கும் போதை பழக்கத்திற்கும் ஆட்பட்டு இருந்தார்கள். இவர் மாத்திரம் தனியாக பேப்பரை எடுத்துக்கொண்டு போய் கொஞ்சம் தூரத்துல போய் ஒரு மரத்தடியில உட்கார்ந்து ஜெபம் செய்வார். இந்த நேரத்தில் எல்லாம் சக விசுவாசிகள் இவரை தேடி வந்தால் கூட இருக்கிறவர்கள் சொல்லுவார்கள், அவர் இனி ராத்திரி 12 மணிக்கு தான் அவரை பார்க்க முடியும் என்று சொல்லுவார்கள். அப்படி ஆண்டவரோடு கூட தனிப்பட்ட விதத்திலே இவர் நேரத்தை செலவு செய்து ஆண்டவருக்குள்ளாக அதிகமாய் ஊன்ற கட்டப்பட்டார். கர்த்தர் இவருடைய இந்த தாழ்மையான இந்த காரியத்தை ஆண்டவரும் அங்கீகரித்திருந்தார். அந்த கம்பெனியில இவருக்கு நல்ல தயவு கிடைக்க பண்ணினார். ஸ்வீடன் நாட்டுக்கு 2 வருடம் ட்ரைனிங்காக, விசேஷித்த விதமான ட்ரைனிங்காக இவரை அனுப்பி வைத்திருந்தார்கள். ஸ்வீடன்ல இருந்து அவர் திரும்பி வந்த பொழுது ஒரு மிகப்பெரிய பொறுப்பை இந்த கம்பெனி அவர்களுக்கு கொடுத்தார்கள். அந்த கம்பெனியில இவர் வேலை பார்த்து கொண்டிருக்கிற பொழுதே தனியாக போய் இவர் ஒரு கம்பெனியை தொடங்கி வண்டிகளுக்கான மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண தொடங்கினார். மிக விலை உயர்ந்த வண்டிகளிலே செய்யப்படுகிற மாடிஃபிகேஷன்ஸை இவர் செய்ய தொடங்கினார். அப்பொழுது ஜுபேர் ஆட்டோமேட்டிவ்ல இருக்கிற அந்த கம்பெனியினுடைய ஓனர், அவர் அங்கே இருக்கிற பிரைம் மினிஸ்டருடைய செக்ரட்டரி, மிகப்பெரிய பணக்காரர். அவர் அபுதாபியில் போய் தன்னுடைய பென்ட்லி காரை மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுவதற்காக கொண்டு போனார். அபுதாபியில் இருக்கிற அந்த நபர்கள் இவரிடத்துல சொன்னார், நீங்கள் மஸ்கட்டிலிருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்க தேவையில்லை. மஸ்கட்டிலே வேணுதாஸ் என்று ஒருவர் இருக்கிறார். நீங்கள் அவரிடத்திலே உங்களுடைய காரை கொண்டு போய் கொடுத்தால் அவர் நீங்கள் சொல்லுகிறபடி அவர் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி கொடுப்பார் என்றால், ஆண்டவர் விசேஷித்த விதமான ஞானத்தை வேணுதாஸுக்குள் கொடுத்திருந்தார். அங்க அரச குடும்பங்களில் இருக்கிற எல்லா கார்களிலும் உள்ள எக்ஸலண்ட் மாடிஃபிகேஷன்ஸை இவரால் அவங்க மனசுல என்ன விரும்புகிறாரோ அப்படி செய்வதற்கு தக்கதான ஞானத்தை வேணுதாஸுக்கு கொடுத்திருந்தார். அப்போ அந்த கம்பெனியினுடைய முதலாளி, நீங்க எங்க கம்பெனில ஏற்கனவே 16 வருஷம் ஒர்க் பண்ணிருக்கிறீங்க, இந்த மாதிரி மாடிஃபிகேஷன்ஸ் பண்ற ஒரு டிவிஷனை நான் எங்களுடைய கம்பெனியில நான் உருவாக்க விரும்புறேன். அந்த பகுதியை நீங்களே சொந்தமா எடுத்து நடத்துங்க என்று சொல்லி அந்த கம்பெனியினுடைய மொத்த பணத்தில 30% வேணுதாஸை உரிமையாளராக மாற்றி அந்த 30% பணத்தையும் அந்த முதலாளியே இவருடைய தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணினார். படிப்படியாக ஆண்டவர் இவரை வளர்த்து ஆசீர்வதித்தார். பல தேசங்களுக்கும் இவர் பிரயாணம் செய்து ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கவும், மற்ற சமயங்களிலே தன்னுடைய வேலை நிமித்தமாக போகிற பொழுதெல்லாம் அங்கே எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் இவருக்கு கிருபை செய்தார். ஒருவனுடைய நடைகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவன் எதிரிகளும் அவனோடு சம்மதித்து போவார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. பிரியமானவனே, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து வேண்டிக் கொள்கிறேன். இப்படி இருக்கிற பொழுது தன்னுடைய கம்பெனி இருக்கிற இடத்துல, மஸ்கட்ல இருந்து கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டருக்கு அப்புறமாக இவர்களுடைய கம்பெனி இருக்கிறது. அதை சுற்றிலும் அநேக தேசங்களிலிருந்து வந்து குடியேறின வேலைக்காக கேம்புகளிலே குடியிருக்கிற அநேகர் இருக்கிறார்கள்.
இவர்களுக்கெல்லாம் 80 கிலோமீட்டர் தள்ளி மஸ்கட்ல போய் ஆராதனைக்கு போகிறதுக்கு முடியாது. அதனால பெர்கா என்கிற ஒரு இடத்துல இவர்கள் தனியாக ஒரு சபை தொடங்கினார்கள். அப்போஸ்தலிக் டேபர்னாக்கிள் சர்ச் என்ற ஒரு சபையை அவருடைய வீட்டிலே தொடங்கினார்கள். அது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சபையாக வளர்ந்து பந்தளித்து அநேகர் ஆண்டவருக்குள் வரவும், ஆண்டவர் அற்புத கிரியைகளை அங்கே செய்யவும், நல்ல தீர்க்க தரிசன ஊழியத்தையும் ஆண்டவர் வேணுதாஸிற்கு கொடுத்தார். இன்றைக்கு பாஸ்டர் வேணுதாஸ் உலகம் முழுவதும் இருக்கிற அநேக இயக்கங்களிலே தலைவராக இருக்கிறார். ஒரு காலத்திலே ஒருவேளை உணவிற்கு கஷ்டப்பட்ட ஒரு நபர், 7.5 வகுப்பு மட்டும் படித்த ஒருவர், இன்றைக்கு பல்வேறு தேசங்களிலே தேவனுடைய ஊழியத்தை மகிமையாக செய்வதற்கு ஆண்டவர் அவருக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். இவருடைய ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு நல்ல சிட்டி ஆட்டிங்கல், அங்கே ஒரு சபையை இவர்கள் நிறுவி 500க்கு மேற்பட்ட நபர்கள் இன்றைக்கு அந்த சபையில கூடி வருகிறார்கள். இவர் சொந்தமாக தொழில் செய்கிறது என்னவென்றால் ஆம்புலன்ஸ் மேனுஃபேக்சரிங். அந்த காரியங்களையும் இவர்கள் தங்களுடைய தொழிலை செய்கிறார்கள். இவர் ஒருவர் மூலமாக அவர்களுடைய குடும்பத்திலே 196 பேர் இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஆண்டவரை சேவிக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். அவருடைய சாட்சியுள்ள வாழ்க்கையை பார்த்து ஒரு கிராமமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இப்படிப்பட்டவர்களாக நம்மையும் மாற்றுவாராக. யாக்கோபு 1:12 சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்திலே வேற்றுமை நிழல் ஒன்றுமில்லை. இன்னாருக்கு தான் கொடுக்க வேண்டும், இன்னாருக்கு கொடுக்க கூடாது என்று ஒரு நாளும் அவர் நினைக்கிறதில்லை. அவரிடத்தில் கேட்கிற யாவருக்கும் சம்பூர்ணமாய் தருகிறவர் நம்முடைய ஆண்டவர். வேணுதாஸை ஆசீர்வதித்த ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வதிக்க வல்லவர். ஆமென்.